நம்ம படத்துல வந்து ஹலோ சார் டைரக்டர் சார், நம்ம படத்துல வந்து இவங்க மதர் வந்து ஏண்டா போயிட்டு இருக்க, ரேஷன் கடைக்கு போனா கூட கை தடவரான்னு ஒரு டைலாக் வரும். இப்ப ரேஷன் கடையில் சம்மந்தப்பட்ட எல்லாமே இந்த படத்தை பத்தி ஏதோ கேஸ் போட சொல்றாங்க. அதை பத்தி உங்க கருத்து என்ன? அதான் சார், நம்ம குறிப்பிட்டு இவங்க தான் இப்படிதான் ஒரு நபர்னு ஒருத்தர் சொல்றோம்னா எல்லா இடத்துலயுமே பாசிட்டிவ் நெகட்டிவ்னு இருக்கும், எந்த தொழிலா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும். மற்றபடி இவங்க இப்படிதான் அப்படிங்கிற ஒரு எந்த முத்திரையும் யார் மேலேயும் திணிக்கிற அளவுக்கு நான் இது கிடையாது, அப்படி ஒரு எண்ணமும் கிடையாது. அந்த இடத்துல அந்த இதுல ஒரு கதாபாத்திரமா தான் எடுத்துட்டு போறமே ஒழிய, அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து ஒரு சில சீக்வன்ஸும் இருந்துச்சு, அதை நம்ம நேரம் கருதி அதை கட் பண்ணிட்டோமே ஒழிய, மற்றபடி இப்படிதான் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு எண்ணமும் இல்லை. கதாபாத்திரம் இப்போ வந்து ஒரு ஒரு அதாவது ரேஷன் கடைக்காரர் இருந்தாரு படத்துல, அந்த குறிப்பிட்ட கேரக்டர் கனகவேலோட உலகத்துல அந்த கதைக்குள்ள அப்படி ஒரு கேரக்டர் இருந்தது. நேரம் கருதி ஆட்டோக்காரனை போய் அடிக்கிறான், அடுத்து அவனு, அந்த மாதிரி இருந்துச்சு படத்துல. பட் நேரம் கருதி அதை எடுத்துட்டாங்க. பட் அந்த மாதிரி எண்ணம் கண்டிப்பா கார்த்திக் இருக்க வாய்ப்பே கிடையாது. யாரையும் புண்படுத்தணுங்கிற எண்ணம் கார்த்திக் இருக்குமாங்கிறது மிகப்பெரிய சந்தேகம் தான். அந்த ஒரு ஏன்னா கதையை நான் கேட்டப்பவும் அது அந்த ஒருத்தன் அப்படி இருந்தாங்கிற மாதிரி தான் அது இருந்துச்சு. அண்ட் இது கண்டிப்பா நாங்க பொதுவாக இதை சொல்லி யாரையுமே அப்படி நாங்க மனசார அப்படி யாருக்காவது ஒருவேளை இது ஒரு மாதிரி பர்சனலா ஃபீல் ஆயிருந்துச்சுன்னா அது கண்டிப்பா வந்து அந்த வருத்தம், எங்களோட வருத்தத்தையும் இங்க பதிவு பண்ண விரும்புறோம். அப்படி ஒரு எண்ணம் எங்களுக்கு கிடையவே கிடையாது. இன்ஃபேக்ட் இந்த படம் ஒரு கல்வியாளர், ஒரு கல்வி தந்தைங்கிற ஒரு விஷயத்தை வச்சு வருது. எங்க ப்ரொடியூசரே ஒரு மிகப்பெரிய எஜுகேஷனலிஸ்ட். சோ அதனால நாங்க அதை அப்படி பொதுவாலாம் அப்படி இது பண்ண முடியும். அது ரொம்ப முடிந்த அளவு யாரையும் காயப்படுத்த கூடாதுங்கிறது எங்க எண்ணம். அப்படி ஏதாவது காயப்பட்டிருந்தா தயவு செய்து எங்களை மன்னிச்சுக்கணும். நான் என்ன சொல்லி இருக்கேன், இருங்க 50வது நாள் ஃபங்க்ஷன் கொண்டாட போறேன்னு சொல்லி இருக்கிறேன். ஓகேங்களா? அதெல்லாம் ரொம்ப கம்மியாயிடும். இந்த படத்துக்கு பெருசா கொடுக்கணும். சார் ஐசரி சார், கல்வி தந்தை சொல்லிட்டு தியாகராஜன் சார் வந்து தவறு பண்ற மாதிரி கதை சொல்லியிருப்பாங்க. அந்த கதையை கேட்கறப்போ உங்களுடைய அந்த ஃபீலிங் என்ன? இந்த ஒரு கல்வி தந்தையை பத்தி நம்ம போடுறீங்களா, ஃபீலிங் இல்லையா அவங்களுக்கு? இல்ல, எனக்கு அந்த ஃபீலிங்லாம் இல்ல. இது வந்து ஒரு நல்ல கருத்து. இந்த கருத்தை நம்ம சொல்றது இன்னும் ரொம்ப ஆப்டா இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைச்சேன். இல்ல, ஒரு கேர்ளோட வந்து அவர் தவறா நடக்கிறான்றதை காட்டிருக்கீங்க. சினிமா தானேங்க, அப்பதானே நம்ம மக்களுக்கு எடுத்து சொல்ல முடியும். கதை கேட்கிறப்போ அந்த ஃபீலிங் உங்களுக்கு இல்ல? கதை கேட்கும்போது எனக்கு கதை ரொம்ப பிடிச்சிருந்ததுனால தான் நானே எடுத்தேன் இந்த படத்தை. எல்லாருக்கும் மக்களுக்கு போய் சேரணும், எல்லா பெண்களுக்கும் போய் சேரணும் அப்படின்றது தான் என்னுடைய ஆசை. அது நிறைவேறிடுச்சு. அதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்.